டேண்ட்ரஃப் உங்களுக்கு அதிகமாக இருக்கா, அப்போ இந்த ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணுங்க. இதுக்கு வந்து நான் செம்பருத்தி பூவும் அதோட லீஃபும் எடுத்துக்கிறேன் என்னோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் ஒரு கத்தாழை. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு சில ப்ராடக்ட்ல வந்து மாடல்லாம் போஸ்ட் கொடுப்பாங்களா, அதே மாதிரி எல்லாத்தையும் மண்டமெல்லாம் வச்சுட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன். பட் அது ஃபன்னியாக இருக்கும், ஸோ இக்னோர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். கத்தாழெல்லாம் வந்து 3 டைம்ஸ் வாஷ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் அதோட கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஆயிலை வந்து நான் இதில் என்னோட ரெகுலர் ஹேர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஹேர் ஆயில் ஃபர்ஸ்ட் வச்சிட்டிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கோங்க. 20 to 30 மினிட்ஸ் கழிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடணும். பட் மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இனிமே பார்த்தீங்கன்னா 20% ஹேர் மாஸ்க் வந்து என்னோட ஹேர்ல அப்படியே ஸ்டிக் ஆயிருக்கு. நம்மளுடைய முடி காய காய ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உதிர்ந்துடும். நீங்கள் எங்கேயாவது வெளியே போறீங்க, அர்ஜென்ட்டாக போறீங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க்ல வந்து ட்ரை பண்ணாதீங்க. இது நல்லா ட்ரை ஆகி வெளியே வர்றதுக்கே நம்மளுக்கு நியர்லி 3 hours கிட்ட ஆயிரும். பட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு நிறைய டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா நீங்கள் ட்வைஸ் த்ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே நல்ல டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க. தட்ஸ் இட். பை.